நீங்க வந்து எங்களோட நண்பர், என்னோட என்னோட நண்பர், எங்களோட தலைவர் தான் நான் சொல்லுவேன். நாங்கள் எப்போ எல்லாருமே விஜய் டிவியில் வந்து அவரை தலைவா தலைவான்னு கூப்பிடுவோம். நிறைய விஷயம் வந்து கற்றுக் கொடுத்தவர். எங்கள் எல்லாருக்கும் ஒரு சீனியர். எப்பவுமே வந்து ஒரு சிரிச்ச முகத்தோட தான் இருப்பார் அவர். ஆனால் இன்னைக்கு வந்து எல்லாரையும் அவர் அழ வச்சுட்டு போயிருக்காரு. யாரு காமெடி பண்ணாலும் எது பண்ணாலுமே கையில் எது இருக்கோ அதை வந்து உடனே போட்டு விட்டுருவாரு. எந்த காமெடி பண்ணாலும் எந்த நிகழ்ச்சி பண்ணாலுமே 5000 10,000 அவரு காசு கொடுத்து அந்த கலைஞர் எல்லாம் ஊக்குவிப்பாரு. ஒரு இடம் இருந்தால் அந்த இடத்துல வந்து அது எந்த மேடையாக இருந்தாலும் எல்லாரும் சிரிக்க வச்சு அவ்வளோ சந்தோஷப்படுத்துவதான் இன்னைக்கு ரோபோ சங்கர். நம்ம எல்லாரையும் விட்டு அவர் போயிருக்காரு. அவர் எங்கே போனாரும் அவளோட கலையும் அவரோட சிரிப்பும் அவர் திறமையும் இன்னும் எங்களை மாதிரி எத்தனையோ கலைஞருக்கு மூலியமா அது வெளிப்படுத்தா இருக்கும். இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது அவரோட இழப்பை வந்து உண்மையாவே வந்து யாராலையுமே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஒரு சிரிச்ச முகம், ஒரு பயங்கரமான ஒரு சிங்கம், ஆல்ரவுண்டர். ஒரு சின்னத்திலேருந்து எங்களை போகிற ஒரு கலைஞர்லேருந்து முதல்ல வந்து ஒரு கலைமாமணி அப்படி பட்டத்தை வாங்கி எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெருமை வாங்கி கொடுத்து தான் ரோபோ சங்கர் இன்னைக்கு நம்ம கூட இல்லைன்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. வடிவேல் பாலாஜிக்கு அப்புறமா திரும்ப வந்துட்டு ஒரு இழப்பு. விவேக் சாரு, வடிவேல் பாலாஜி, இன்னைக்கு ரோபோ சங்கர், எல்லாமே வந்து ஒரு ஒரு தங்கமான மனுஷங்க. அவங்க கூட நாங்கள் பழகிருக்கோம். அடுத்தவங்களுக்கு வந்து அவங்க கற்றுக்கிட்ட விஷயத்த மற்றவங்க கற்றுத்தரணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு குணம் படைச்சவங்க இன்னைக்கு நம்ம கூட இல்லை. கலைமாமணி ரோபோ சங்கர் எப்பவுமே அவரோட நினைவுகள், ஆத்மாக்கள் என்னைக்கு உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்கும்.